ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பூத்தர வில்லா சொன்னேன்ல, அந்த வில்லாவில் வந்து டேங்க் வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பம்ப் கண்ட்ரோலு, அதாவது மேனுவல் ரெண்டுத்துலேயும் நம்ம பர்பஸ் யூஸ் பண்ணுற மாரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணிக்கிறேன்ட்டு தான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லேருந்து நம்ம வந்து மேனுவலாக நம்ம எப்பயுமே பண்ணுற மாரி ஒரு டெலிவரி எடுத்து லைன் ஒரு வால்வு கொடுத்துட்டு அதுலேருந்து டீ போட்டு மொத்த பாத்ரூமுக்கு போகிறதுக்கு இந்த லைன் தான். இதெல்லாம் பாத்ரூம்பு, ஓப்பன் கிச்சன் எல்லாத்துக்கும் தான் போகுது. இது வந்து நம்ம வந்து 1 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டீயை போட்டு இன்னொரு லைன் இப்படி தள்ளியிருக்கோம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா இதில் தான் ப்ரெஷர் பம்பினுடைய அவுட்லெட்டு கொடுக்குறது. இந்த ப்ரெஷர் பம்ப் எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வைக்க போகிறோம். இது ப்ரெஷர் பம்புக்கு உண்டான இன்லெட்டு 1.25 பைப்பு தனியாக டேங்க்லேருந்து செப்பரேட்டாக போட்டு ஒரு வால்வு போட்டு கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்த தான் வந்து ஒரு ஷெட்டு போட்டு இந்த இடத்துல தான் ப்ரெஷர் பம்ப் வைக்க போகிறோம். ப்ரெஷர் பம்ப் வச்சுட்டு இந்த மோட்டருடைய இன்லெட்டு கொடுத்துட்டு அவுட்லெட்டில் வந்து நம்ம இப்படியே லைனை ஓட்டின்னு வந்து கரெக்டாக வந்து அந்த லைனில் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வந்து இதில் ஒரு வால்வு போட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு வால்வு போட்டு கொடுத்துருவோம். ப்ரெஷர் பம்பு தான் நம்ம ஓடும். ப்ரெஷர் பம்பு சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வர்றது சமயத்தில் இந்த லைனை வந்து நம்ம வந்து மேனுவலில் ஓட்டுறதுக்கோசம் நம்ம 2 இடத்துல வால்வு போட்டு லைன் பண்ணுறோம். இது வந்து மேனுவலாலும் ஓட்டலாம், ப்ரெஷர் பம்ப்லேயும் ஓட்டலாம். ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 190% வந்து இங்கே வந்து ப்ரெஷர் பம்பில் தான் ஓடப்போகுது. ஏன்னா வந்து சப்போஸ் ஒரு ப்ரெஷர் பம்ப் ஃபால்ட்டு பவர் இல்லை அந்த டைமில் மேனுவல் ஓட்டுறதுக்கோசம் நம்ம வந்து அதுக்கு லைன் டைப் கொடுத்துருக்கோம். அதனால் யார் பைப் போட்டு எல்லாமே போட்டுருச்சு. இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஒயரிங் பண்ணுறதுக்கோசம் ஒரு பைப்பு வந்து போட்டு வச்சுருக்கோம். போட்டுட்டு ஆட்டோமேட்டிக் எடுத்து வச்சுருக்கோம். இது போல் போட்டு இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே லைன் இதில் ஓட்டி போயிட்டு நம்ம வந்து அந்த ப்ரெஷர் பம்புக்கு லைனை கொடுத்து இந்த லைனை வந்து டெலிவரி பண்ணி ஒர்க்கு வந்து இது போல் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம வந்து டேங்க் ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஒரே இன்லெட்டு தான் எடுத்திருக்கோம். லைனை போட்டு கொடுத்துருக்கோம். ஆசீர்வாத் டேங்க்கு தான் இது. ஏர் பைப் வந்து ஆடக்கூடாதுன்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்கோசம் இந்த இடத்துல எதுவும் வால் இல்லை, அதனால் சப்போர்ட்டாக நிற்கிறதுனால இந்த லைனை வந்து நம்ம பண்ணுறதுக்கோசம் இந்த லைனை நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த லைன் இது முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ப்ரெஷர் பம்ப்பு தான். ப்ரெஷர் பம்ப்பு போட்டு லைனை வந்து கண்ட்ரோல் பண்ணி லைனை கொடுத்து ரெடி பண்ணணும். இதுக்கடுத்து நம்ம ஒர்க் வந்து இது வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா செவுரு போட்டு இந்த டேங்க் வெளியில் தெரியாத மாரி க்ளோஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிவிட்டு லைனை முடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேங்க் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஏஎஸ்சி பிளாக் வச்சு இந்த டேங்க் வெளியில் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் இந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் பம்ப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு ஷெட்டு அந்த வால் போட்டு அதில் தான் நமக்கு ப்ரெஷர் பம்பு சேஃப்டி செட்டு போட போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.